ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடிஎம் முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக. Jyotida Satguruji Meheru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Meheru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறைசக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன், காலப்பாதை வாயிலாக என்றென்றும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காணத் தவறாதீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை. ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய 21ஆம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும். விகாரி வருடம் சித்திரை மாதம் கும்பராசி பலன்கள். காலம் 14/4/2019 முதல் 14/5/2019 வரை. இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும்
சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும், மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பில் நான் தற்போது விகாரி வருடம் சித்திரை மாதம் காலம் 14/4/2019 முதல் 14/5/2019 வரை ஒரு மாத காலத்திற்கான கும்பராசி அன்பர்களுக்கு பலாபலன்களை கூற உள்ளேன். இந்த மாதத்தினுடைய கோல்சார நிலைகளை முதலில் கூறிவிடுகின்றேன். இந்த மாதம் தொடங்கும் பொழுதே உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்திலே குரு பகவானோடு கேதுவோடு வீற்றிருக்கிறார். ராகு பார்வையும் பெற்று பிறகு உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் அமர்ந்து இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே புதன் நீசம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே தைரிய வீரிய ஸ்தானத்திலே சூரியன் உச்சம், பிறகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அங்காரகன், 5ஆம் இடத்திலே ராகு, 6இலே சந்திரன், 8இலே குளிகன். அதனால் 8ஆம் இடத்திலே குளிகன் இருந்தால் செய்வினை கோளாறு தோஷங்கள் நம்ம ஏதாவது அண்டி இருக்கிறதா என்ற பய உணர்வு அச்ச உணர்வு உங்களுக்கு வரும். பிறகு இந்த மாதத்தின் ஆரம்ப தேதியான 14/4/19 இரவு 11 மணிக்கே சுக்கிரன் உங்களுக்கு சுகபாகியாதிபதியாக இருந்து உச்சபலம் பெறுவதால் மிகுந்த ராஜயோகத்தை ஏற்படுத்தும். எதில்? சொத்து சுகத்தில். இந்த பீரியடில் நிச்சயம் ஒரு சொத்தை வாங்குறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, நடக்கும். அடுத்தபடியாக 7 குடையின் 3ல் உச்சபலம் பெற்றது மனைவிக்காக, அவருடைய உடல் நலத்திற்காகவும் அவருடைய உடல்நல மேன்மைக்காகவும், பிறகு அவருக்கு என்று சில நகைகள், தங்க நகைகள், ஆபரணங்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு தொகையை செலவிடுவீர்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்தில் உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த மாதம். அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகு வீற்றிருக்கிறார், 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ஆக சந்திரன் என்பவர் உங்களுக்கு ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி. அதனால் சில பெண் வழி சண்டை சச்சரவுகள் வந்து மறையும். 11ஆம் இடத்திலே 3 லாபஸ்தானத்திலே 3 கிரகங்கள் அமர்ந்து இந்த மாதம் ஆரம்பிப்பதால் நிச்சயமாக 3 விதத்திலிருந்து லாபங்கள் உங்களுக்கு வரும். பிறகு உங்களுக்கு கிரக பயிற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக குறிப்பிடுகின்றேன். முதல் பயிற்சி சுக்கிர பயிற்சி, அதை கூறிவிட்டேன். அது 15/4/19 முதல் 10/5/19 வரை. 2வது பயிற்சி குரு அதிச்சாரத்திலிருந்து 11ஆம் இடத்திலே இருந்து 10ஆம் இடமான மீண்டும் 10இல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் என்பதை போல் அவர் 22/4/19 4/11/19 வரையில் இருக்கிறார். அந்த காலகட்டத்திலே நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் மீண்டும் ஒரு தொய்வு நிலை வரும். என்னடா இது இப்போதான் ஒரு 40 நாள் நல்லா இருந்தது, 20 நாள் நல்லா இருந்ததுன்றதுக்குள்ளே மீண்டும் இப்படியா அப்படின்னா கிரகங்கள் அப்படி அப்படி தான் இருக்கும். அந்த 10இல் அந்த குரு அங்கே உட்காரும் பொழுது அது உங்களுக்கு 10இல் குரு பதவி பறி போகும், மீண்டும் பதவி பறிச்சிடும். அடுத்தபடியாக புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் நீசம் பெற்று 3ஆம் இடத்தில் செல்வதால் பிள்ளைகள் உடல்நல விஷயத்தில் கவனம் தேவை. இது எல்லாத்தையும் விட இந்த செவ்வாய் போய் மிதுனத்தில் ராகுவோட சேர்ந்து சனி செவ்வாயோட சேர்றான் பாருங்க, அப்போ தான் தொழிலில் சண்டை சச்சரவு, தேவையில்லாத வழக்கு, கேஸ் எல்லாம் வந்துடும். அந்த 1.5 மாத காலம் நீங்கள் சமாளிக்கிறது தான் உங்களுடைய சாமர்த்தியம், திறமை, உங்கள் அடிப்படை ஜாதகத்தின் பலம். இதை மைண்டில் வச்சுக்கிங்க. ஆக சந்திராஷ்டம நாட்கள் தரப்படும். அந்த நாட்களில் எந்த சுபகாரியம் செய்யாதீர்கள். பணவர நாட்கள் தரப்படும். அந்த நாட்கள் தான் உங்களுக்கு பணம் வரும். அந்த பணம் தேவைக்கு அதிகமாக, தேவைக்கு குறைவா, தேவைக்கு ஏற்பவா என்பதை நீங்கள் இனிமேல் ஆராய்ச்சி செய்தால்தான் உங்கள் ஜாதகத்தை தற்போது நடக்கும் திசை அதிர்ஷ்ட திசையா, மத்தியம திசையா, இல்லை என்றால் பாதக திசையா என்பது புரியும், இல்லை சாதகமான திசையா என்பது புரியும். அப்படி புரிந்து கொண்டால்தான் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெற முடியும். ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சொத்து சுகங்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதே சமயத்தில் தொழிலில் வியாபாரத்தில் ஒரு பெரிய முதலீடு போடுவீங்க, கடன் கிடைக்கும். அதன் மூலமாக இந்த மாதத்தில் உங்கள் லட்சியத்தில் பெரும்பகுதி நீங்கள் எதிர்கால லட்சியத்துக்காக நீங்கள் உழைக்கும் உழைப்பு பலித்தமாகும். வெற்றி பெறும். ஆக இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கான கும்பராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட 2.5 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம். சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும்
அந்த 2.5 நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும். உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது. மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது. விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த 2.5 நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அடுத்தபடியாக பணவரவு நாட்கள். அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும், நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும், நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக, புத்தியாக, அந்தரமாக, சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.